பூமிக்குனா என்ன, இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு எல்லாம் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் போட்டதுக்கு பிறகு தான் அனுபவத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி பவுட்ரு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நைஸாக இருக்குது. வாட்டர் சாலிபிள் தான். எல்லா ட்ரிப்புலேயும் கொடுக்கலாம், வாய்க்கால் பாசனத்துலேயும் கொடுக்கலாம். இதை நம்ம கொடுக்கும்போது பாசி கரிசல் போட்டிருப்போம். நாட்டு மாடு இல்லைனாலும் இயற்கையாக ஈஸியாக இயற்கை விவசாயம் செய்யலாம். இதுக்கு முன்னாடி நாட்டு மாடு இருந்தால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம சாணத்தை போய் தேடி எடுத்துகிட்டு வர தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம சாணப்பாசி கரிசல்னு தாய் தரும்னு வச்சுருக்கிறோம். அதை வச்சு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ மூட்டை வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே புண்ணாக்கு தாங்க. ஏன்னா இந்த வருஷம் நம்ம பலதானி விதைப்பு விதைக்க முடியாததுனால நம்ம இவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணை வந்து வளப்படுத்திட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும், நோய் வராது, நமக்கு மகசூலும் அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டு வைப்பா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு. இதில் அனைத்து புண்ணாக்கையும் நான் போட்டு அரைச்சி கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம தேங்காய் புண்ணாக்கு தனியாக இருக்குது. இது வந்து எள்ளு புண்ணாக்கு, கொட்டை முத்து, வேப்பங்கொட்டை, கடலை புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இழுப்பு புண்ணாக்கு, இது மாதிரி நமக்கு கிடைச்சது எல்லாமே நம்ம இதை காட்டுப்போம் அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இப்போ ஏன்னா ஒவ்வொரு புண்ணாக்கு நம்ம ஒவ்வொரு பக்கமாக கலெக்ட் பண்ணினதுனால தனியாக தேங்காய் புண்ணாக்கு வாங்கியிருக்கிறோம், கொட்டை முத்து தனியாக வாங்கியிருக்கிறோம். இப்போ எல்லாம் கொட்டி கலக்க போகிறோம். இப்போ கலக்கிறதுல முக்கியமாக நம்ம மெயினாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது வந்து நம்ம ஹியூமிக்கு, ஒரிஜினல் ஹியூமிக்கு இதெல்லாம் கொடுக்கறதுனால தான். ஏன்னா இது பலதானிய விதைப்புக்கு பதிலாக நம்ம கொடுக்கக்கூடியது. ஏன்னா இதில் வந்து ஆர்கானிக் கார்பன் நமக்கு அதிகமாக இருக்குது. அதை கொடுக்கறதுனால எனக்கு நல்ல ரிசல்ட் வருது. அதனால் என்னுடைய அனுபவத்தை தான் நம்ம சொல்கிறேன். அதனால் வந்து பலதானிய விதைப்பு விதைக்க முடியாததுனால நான் வந்து ஹியூமிக் கொடுக்குறேன். அப்படியே நான் பலதானிய விதைப்பு விதைச்சாலும் நான் ஹியூமிக்கு கொடுப்பேன். ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய கார்பன் சத்தை எடுக்கும்போது மண்ணில் கார்பன் இல்லாதனால தான் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதனால தான் நம்ம கார்பனுக்காக ஹியூமிக் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் பாருங்கள், கொஞ்சம் தரிசாட்ட மெலிசாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்ட்டு. என்பிகே தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3 சத்துமே இருக்குது. புண்ணாக்குலேயே அதுவும் இருக்குது, நுண்ணூட்டமும் இருக்குது. இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறோம். இது வந்து கடல் பாசி பவுடர். அதாவது இது எல்லாமே இயற்கை தாங்க. ஹியூமிக்கு இயற்கை, நமக்கு இந்த கடல் பாசி பவுடரு இயற்கை. இந்த கடல் பாசி பவுடர்லாம் கொடுக்கறதுனால தான் நம்ம மண் வளமாகவும் மண் பொதுன்னு இருக்குது, நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே புண்ணாக்கு தான். அப்படியே காட்டுப்பா. இப்போ இந்த மாதிரி நம்ம வருஷம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம மண் நல்லா இருக்குது. நம்ம எந்த பயிர் வச்சாலும் நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நம்ம பலதானிய விதைப்பு விதைக்கணும். ஏன்னா இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் பலதானிய விதைப்பு விதைக்கல. அதற்காகத்தான் நம்ம இப்போ இவ்வளவும் கொடுக்குறோம். 2.5 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா புண்ணாக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா தனியாக தேங்காய் புண்ணாக்கு மட்டும். ஏன்னா அதில் கலக்கலை, இது தனியாக வாங்கிட்டு வந்து அரைச்சோம். அதே மாதிரி இது ஒரு பக்கம் நம்ம தேங்காய் புண்ணாக்கு தான். தேங்காய் புண்ணாக்கு அரைச்சது பாருங்கள். இது வந்து தனியாக வேப்பங்கொட்டை தூள்னு ஒரு பக்கம் வாங்கிட்டு வந்தோம், அரைச்சி தான் மில்லில். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா புண்ணாக்குமே கலந்துருக்குது. அப்போ நம்ம இதை மாதிரி கொடுக்கும்போது இப்போ என்ன பண்ணுறோம்னா இது எல்லாமே நம்ம கொட்டிட்டு நீ அந்த பக்கம் போயிருந்து கொட்டிக்கலாம். இது எல்லாமே கொட்டி நம்ம கலக்கணும். அப்படி கலக்கும்போது நமக்கு அனைத்து விதமான புண்ணாக்கு எல்லாமே கலந்துக்கு. இப்போ கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டன்னுக்கு கிட்ட வரலாம். என்ன கணக்கு பார்க்கல, கொண்டு வந்த வாக்கில் அப்படியே இருக்குது. நம்ம பிட்டாக கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம். ஏன் நம்ம இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மண் வளமாயிடும். அப்படி வளம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நோய் வராது, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நமக்கு என்ன சொல்கிறது, இடுபொருள் செலவு குறையும்னு வச்சுக்கோங்களா. இப்போ இன்றைக்கி உரம் போட்டால் தான் நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும். நம்ம உரமே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு 11-12 வருஷமாக ஆகிப்போச்சு. நம்ம காட்டில் உரம் போட்டு உரம் போடாமையே நம்ம காட்டில் ரிசல்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குச்சியில் கிட்டத்தட்ட 43 கிலோ வந்தது. ஒரு குச்சியில், எல்லா காடு ஃபுல்லாக அது மாதிரி வரலைங்க. ஒரு குச்சியில் வந்துச்சு. ஒரு 10-20 குச்சியில் மட்டும் அந்த மாதிரி வந்துச்சு. மீதியெல்லாம் எல்லா வீட்லேயுமே கிழங்கு வந்தது. அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய மண் வளமாக மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி வருது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா
நம்ம இதில் சொரக்காய் காட்டியிருப்போம். 5 அடி நீள சொரை, 5 அடி நீள புடலை. அதில் காட்டுப்பா அந்த பலாமரம் அந்த ரோஸ் செடியெல்லாம் காட்டு எப்படி இருக்குதுன்னு பாரு. நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் நமக்கு நல்ல பலாமரத்தில் உள்ள காய் இருக்கும் பாரு. அந்த மரமெல்லாம் வச்சு 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது. நான் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகலை. எந்த அளவுக்கு காய்ப்பு திறன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு காய்ப்பு திறன் இருக்குது அப்படின்னாலே அது வந்து நமக்கு நல்ல ஒரு ஈல்டை கொடுக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த காய் எந்த அளவுக்கு காய் திரச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். மேலே வரைக்குமே வச்சுருக்குது. ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா 20-25 காய்க்கு மேலே இருக்குது. காரணம் நம்ம கொடுக்கக்கூடிய ஈல்டு இடுபொருள். அதனால் நமக்கு அந்தளவுக்கு ஈல்டு வருது. இதை காட்டுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நம்ம செய்முறையோடு காட்டுறோம். எல்லோரும் சொல்லுவாங்க இப்படி செய்யுங்கன்னு. ஆனால் செய்முறை வீடியோ அவ்வளோ சீக்கிரம் யாரும் போடுறதில்ல. அவங்க அனுபவத்தில் ஒன்றும் ரிசல்ட் வருதும்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போடுறாங்க புண்ணாக்குலையெல்லாம் சத்து இல்லை, அதில் ரிசல்ட் இல்லை அப்படின்ட்டு. புண்ணாக்குலையெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதே சமயத்தில் புண்ணாக்குக்கு மாற்றாக நம்ம வந்து கடலெண்ணெய் கரைசலில் கொடுப்போம். பார்த்துருப்பீங்க நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் கடலெண்ணெயை வந்து எப்படி கரைக்கிறது, அதை எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்துறது. ஏன்னா இது நாள் வரைக்கும் யாரும் எண்ணெய் விவசாயத்துக்கு பயன்படுத்தலை. முதன்முறையாக நம்ம தான் சேனலில் போட்டு காட்டினோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வேர்க்கும் கொடுத்தா எப்படி இருக்கா அப்படின்னு கொடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்க முடியும். இப்போ யூடியூப்லேயும் நம்ம போட்டோம். இப்போ நிறையா அதை பார்த்து நிறையா நிறுவனங்கள் கூட இப்போ அதை விவசாயிகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறோம், அதை யூடியூப்பில் போடுறோம், மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, தேவைப்பட்டால் செஞ்சு பார்த்துக்கிறாங்க. எல்லா காட்டுக்கும் செய்யணுங்கிறதில்ல, கொஞ்சம் காட்டுக்கு செஞ்சு பாருங்கள். ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரெகுலராக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, செலவும் கிடையாது. அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம சாணப்பாசி கரைசல் போட்டிருப்போம். நாட்டு மாடு இல்லைனாலும் இயற்கையாக ஈஸியாக இயற்கை விவசாயம் செய்யலாம். இதுக்கு முன்னாடி நாட்டு மாடு இருந்தால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம சாணத்தை போய் தேடி எடுத்துகிட்டு வர தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம சாணப்பாசி கரைசல்னு தாய்தரம்னு வச்சுருக்கிறோம். அதை வச்சு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதை வச்சு 10 to 15 நாளில் மீனமிலம் தயாரிக்கலாம். வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றையும் நம்மளே தயாரிக்கும் போது சுத்தமாக செலவே இல்லாமல் போயிடுது. நம்ம போய் காசு கொடுத்து எந்த ஒரு இடுபொருளும் விலைக்கு வாங்கணுங்கிறது இல்லை. இந்த புண்ணாக்கு, ஹியூமிக்கு, கடல்பாசி பவுட்ரு இது மட்டும் அப்பப்போ நம்ம தேவைக்கு ஏற்ப வாங்கிக்கலாம். மீதியெல்லாம் சாணப்பாசி கரைசலை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா நாட்டு மாட்டு சாணம் மட்டும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு வந்து அதை கரைச்சி விட்டு பாசி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதை வச்சு எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். சரிப்பா, தூக்கி கொட்டு. இவ்வளோ நேரம் புண்ணாக்கியெல்லாம் கொட்டி முடித்தாச்சு. இது வந்து ஹியூமிக். இந்த ஹியூமிக்கெல்லாம் வந்து மக்கள் இடத்துலையே ஓரளவுக்கு தெரியாமே இருந்தது. ஹியூமிக்னா என்ன, இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு எல்லாம் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் போட்டதுக்கு பிறகு தான் இப்போ இதையும் நிறைய நிறுவனங்கள் நம்ம எப்படி ஒரிஜினல் ஹியூமிக்னா எப்படி இருக்குது அந்த 1 லிட்டர் வாட்டர் கேனில் போட்டு தண்ணியில் ஊற்றி காட்டணும். இப்போ இன்றைக்கி எல்லாருமே அதே மாதிரியே எல்லாருமே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல. அதாவது என்னன்னா யார் சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, அது விவசாயிகளுக்கு நல்லா பயனுள்ளதாக போய் சேரணும். இதெல்லாம் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா மண்ணனுடைய கார அமிலத்தன்மை, மண்ணுடைய pH லெவல் எல்லாம் மாறுது. நானே நல்லா என்னுடைய காட்டில் கண்கூட பார்த்துட்டேன். எல்லாமே என்னுடைய அனுபவத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா கடல்பாசி பவுட்ரு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நைஸாக இருக்குது. வாட்டர் சாலிபிள் தான். எல்லா ட்ரிப்புலையும் கொடுக்கலாம்,
வாய்க்கால் பாசனத்துலேயும் கொடுக்கலாம். இதை நம்ம கொடுக்கும்போது புகை வேறு ஃபுல்லாக அடிக்குது. மண்ணினுடைய சத்து, மண்ணுக்கு தேவையான சத்து நேரடியாக கிடைக்கும். இப்போ புண்ணாக்குங்கிறது கொஞ்சம் மக்கறதுக்கு லேட் ஆகும். அதை மக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம சாணப்பாசி கரைசல் கொடுக்குறோம். அதே சமயத்தில் இந்த பவுட்ரு, கடல் பாசி பவுட்ரு கொடுத்தோம்னா கொடுத்த உடனே மண் எடுக்க ஆரம்பிச்சது. அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ இதை போட்டு நல்லா மறுக்கி விட்டுருவோம். ஏன்னா மறுக்கி விட்டா அப்படின்னம்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்றா கலங்கலைன்னா ஒரே பக்கமே எல்லாமே போயிடும். ஏன் இப்போ இது மேலே அள்ளி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கடல் பாசி பவுட்ரு ஃபுல்லாக புகையாட்டம் பறக்கும். இதெல்லாமே ஒரிஜினல் மிக்சிங் இல்லாமல் நம்ம வாங்குகிறோம். அதனால தான் நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது. நிறைய பேர் ஹியூமிக்கெல்லாம் போட்டு ரிசல்ட் வரலாம், தண்ணியில் கரைய மாட்டேங்குதுன்னு வீடியோ கூட எடுத்து அனுப்புனீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. நீங்கள் பார்த்து நல்லா தான் வாங்கிக்கிங்க. அதுக்காகத்தான் நம்ம லோகு இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். எப்படி போடணும், எப்படி பயன்படுத்தணும், இதனால் என்ன நன்மைகள், அனைத்து வீடியோவும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள். இப்போ இதை மாதிரிக்கு சாக்கில் அள்ளி கட்டி வைப்போம். இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம அங்கே கலக்கினதை இப்போ நம்ம காட்டுக்கு கொண்டு வந்து வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கரெக்டாக சொட்டு நீர் டியூப்பு போட்டிருக்கோம். இது சவுக்காயத டியூப்புன்னு சொல்லுவாங்க. ஓஸு, அதாவது எப்போ வேணாலும் மடக்கி வச்சுக்கலாம். அது ஓட்ட தண்ணி சீத்துன்னு தான் அடிக்கும். அதனால் அந்த தண்ணி கீழே அடிக்கிற இடத்துலையே குழி பறித்து கரெக்டாக நம்ம அந்த புண்ணாக்கு ஒரு கைப்பிடி, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு 50 கிராமுக்கு மேலே ஒரு 50 கிராம் வச்சு மண்ணை போட்டு மூடி விட்டுறோம். அப்படி மூடி விட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு தண்ணி பாயும் போது அந்த இது வழியாக போய் நமக்கு கியூமிக்கு, கடல் பாசி, புண்ணாக்கு எல்லாமே தண்ணி அதை கரைஞ்சி தான் மண்ணுக்குள்ளேயே போகும். அப்போ எல்லா வேருக்கும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கிது. போன வருஷம் பார்த்திங்கன்னா 23 டன் எடுத்திருந்த மண் கழிப்பு போக ஒரு குச்சியில் 43 கிலோ கூட வந்துருந்துச்சு. அதையும் நம்ம வீடியோ நம்ம லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒன்றொன்றையும் நம்ம கொடுக்கறதுனால தான் நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு, அதை மட்டும் நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது. நம்ம செடிக்கு கொடுக்கணும்னு கொடுக்கக்கூடாது. நம்ம மண் வளத்துக்காக கொடுக்குறோம், அதை செடியும் எடுத்துக்கும். அதாவது மண் நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த சாணப்பாசி கரிசல், அதில் உள்ள நுண்ணுயிரிகள் அதை மக்க வச்சு செடிக்கு எடுத்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது செடிக்கு எதிர் சக்தி கிடைக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும்.